Hi viewers, welcome back to my channel Lux Designers. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கி ஆரி நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ஃபுல்லாகவே மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இதோட ஸ்லீவ் டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோவாக கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா இந்த வீடியோட எண்டில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணியாச்சு. பேக் நெக்கும் இதே சேம் தான். ஃபஸ்ட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபஸ்ட் எப்போவுமே நம்ம வந்து 4 லேயருக்கு வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுப்போம். நீங்கள் அது வந்து கோல்டு கலர் ஜரியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா சில்க் த்ரெட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து கோல்டு கலர் ஜரி வந்து யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். 3 இல்லைனா 4 லேயருக்கு நீங்கள் வந்து த்ரெட் ஒர்க் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகர் பீடு தான். சுகர் பீடு வந்து 2 பீடாக நம்ம வந்து கொடுத்துக்கலாம். சுகர் பீடு வந்து ஸ்டிச் பண்ணும்போது கேப் இல்லாமல் நெருக்கமாக இருக்கணும். இந்த மாதிரி நெருக்கமாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. சிங்கிள் பீடாக வேணால் சிங்கிள் பீடாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். இனி நெக்ஸ்ட் லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்டிக் பீடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிள் பீடாக தான் கொடுக்கணும். இந்த மாதிரி சிங்கிள் பீடாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீடு. சுகர் பீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பீடாக ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண அந்த பீடுக்கு பக்கத்தில் வர மாதிரியே ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. கேப் இல்லாமல் இருக்கணும். ஒவ்வொரு லேயருக்கு இடையிலும் கேப் இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி சுகர் பீடு வச்சு நெருக்கமாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அந்த பார்டர் வந்து முடிச்சிருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேப் வச்சு ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து லைனாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணி அந்த நெக்கு வளைவுக்கு ஏற்ற மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேலேருந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 1/2 இன்ச் அளவு டிஸ்டன்ஸில் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் எல்லாமே நம்ம வந்து திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறோம். அதனால இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிக்கணும். ஃபஸ்ட்டு அந்த பார்டர் பக்கத்தில் இல்லாமல் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஸ்டோன்ஸை. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் நம்ம வந்து 3/4 இன்ச் அளவில் மார்க் பண்ணோம்ல, அந்த லைனுக்கு மேலே நம்ம வந்து சுகர் பீடு வந்து கொடுக்குறோம். சுகர் பீடு வந்து 2 பீடாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். நெருக்கமாக இருக்கணும். அந்த லைன் வந்து கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. கோணலாம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம வந்து முடித்ததுக்கப்புறம் நான் வந்து 5 mm சைஸ் ஹாஃப் பீடு வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா, நமக்கு வந்து ஹாஃப் சைஸில் பாதி போர்ஷனில் இருக்கும்ல, அந்த இட்லி பீடு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பீடு வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ஒவ்வொரு பீடுக்கும் இடையில கேப் விட்டு நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன். ஒரு சுகர் பீடு ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு கேப் விட்டு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி அந்த பீடை சுற்றி நம்ம வந்து சுகர் பீட் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஒரே ஒரு சுகர் பீடு அளவுக்கு நம்ம வந்து கேப் விட்டால் போதும். அதை விட அதிகமாக வந்து கேப் விட வேண்டாம். இந்த மாதிரி நாட் போடாமல் நம்ம கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டே வந்துடலாம்.
இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா 4 mm சைஸ் ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். அதுவுமே நம்ம வந்து கண்டினியூஸாக ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே வந்துடலாம். இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது நமக்கு அந்த ஸ்டோன்ஸ் வந்து ட்ரை ஆயிரும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர் பீடு வச்சு அந்த திலகம் ஷேப் ஃபுல்லாகவே சுற்றி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம். அந்த அந்த திலகம் ஷேப் ஃபுல்லாகவே சுற்றி நமக்கு வந்து சுகர் பீடு வரணும். அதனால தான் நான் வந்து கேப் விட்டு உங்களை நான் வந்து ஒட்ட சொன்னது ஸ்டோன்ஸு. இல்லைன்னா இந்த மாதிரி சுற்றி நமக்கு வந்து கரெக்டாக வராது. சரிங்களா? அதெல்லாம் பார்த்து கரெக்டாக ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டோன்ஸையும் சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இனியும் நீங்கள் இந்த கேப்லாச்சும் ஃபில் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அது வந்து அவங்க சொல்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஆரி ஒர்க் ப்ளவுஸு. இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து முடிச்சிட்டேன். இதே சேம் ப்ரொசீஜர் தான் நமக்கு வந்து பேக் நெக்கும் வரும். பேக் நெக்கும் இதே சேம் மாடலில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ரொம்பவே நீட்டாக அழகாக வந்திருக்கு. அதே சேம் ப்ரொசீஜர் அதே சேம் மாடலில் வந்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் புட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 mm சைஸ் ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் சேர்த்து ட்ராப் ஷேப்பில் நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், பக்கத்தில் பார்க்கும்போது அதே மாதிரி தான், அதே சேம் பார்டர் தான். நீங்களும் வந்து இந்த மாடல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் பிரைடலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்கன்னா இந்த மாடல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இந்த கேப் கூட நீங்கள் வந்து குந்தன் ஸ்டோனோ கிளிப் ஸ்டோன் ஏதாச்சும் ஒட்டி கூட நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லைனா ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட் அந்த மாதிரி கூட கொடுத்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.